எதுக்கு வர சொன்னீங்க? பாக்குறதுக்கு. பார்த்தாச்சுல, போட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றேன், போலாம். ஏய், அவளை புடுறானா மரத்தை புடிச்சிட்டு மதுரை வீரன் சாமி மாதிரி நிக்கிறான் பாடுறா. இதுக்கு மேல எப்படிடா சொல்லி கொடுக்கறது? இவனுக்கெல்லாம் காதல் அவசியம் தானா? நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? உட்கார். நம்ம முதல்ல எங்க பார்த்தோம்னு தெரியுமா? தெரியும். புக் ஸ்டால்ல. அந்த புக்கை எடுத்தப்போ. லவ் அண்ட் லவ் ஒன்லி. அன்னைக்கு ரொம்ப நேரம் நம்மள அறியாமலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதான் நான் சொன்னேன், இது போன ஜென்மத்தோட தொடர். விட்டக்குறை தொட்டக்குறை இப்ப தொடருது. உங்க அண்ணன்ல நினைச்ச உனக்கு பயமா இருக்குல்ல? ஆமா, நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. முதல்ல அவங்க எதிர்த்தாலும் அப்புறமா சம்மதிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எங்க வீட்டோட குடும்ப விளக்கு, அவங்களோட ராஜகுமாரி. எனக்கும் தான். அதோ பட்டாம்பூச்சி. நான் பிடிச்சு தரேன். அங்க இருக்கா? மினி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னானே, அவன் பேர் ஜீவானந்தம். ஜீவான்னு கூப்பிடுவாங்க. பையன் ஒரு மாதிரி தான். ஆனா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு இப்ப அவன் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கான். உங்க அண்ணன் ஸ்டேஷன்ல வச்சு அவனுங்கள நல்லா கவனிச்சிருக்காரு. போதாததுக்கு உங்க சின்ன வீட்டுக்கே போய் விருந்து வச்சிருக்காரு. அவனுங்க மருந்து போட போன இடமும் உங்க அண்ணனோட டிஸ்பென்சரி. அங்கேயே அவனுங்களை நல்லா கவனிச்சிருக்காங்க. அதுக்கு நீ ஏன்டி டென்ஷனா இருக்க? என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவங்கள வந்து உட்கார்ந்தாங்க. நம்ம தானே போனோம். இருந்தாலும் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டாங்க. அப்ப உங்க அண்ணன் கிட்ட உன்னை கட்டிக்க போறேன்னு சொன்னானே, அது மட்டும் டீசெண்டா? அதாண்டி எனக்கும் புரியல. இதுல புரியறதுக்கு என்னடி இருக்கு? நாம இடம் கொடுத்தோம், அவன் இடுப்புல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா, யாரடி அவன்? ஜீவானந்தம். ஜீவான் கூப்பிடுவாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இப்ப எம்பிஏ பண்றாரு. பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ச்சீ, என்னடி சொல்ற? எங்க அண்ணனுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அங்க பாருடி. பாடி போலாம். ஏண்டி? என்ன பார்க்கதான் வராரு. எனக்கு பயமா இருக்கு. பாடி போலாம். நாம ஏன் பயப்படணும்? வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீ வர போறியா இல்லையா? முடியாது, நான் போறேன். ஏய், நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல, நேரா பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். 2-3 இடத்துல பார்த்திருப்போம், கவனிச்சிருப்போம். அவ்வளவுதான் நம்ம 2 பேருக்கும் உள்ள தொடர்பு. ஆனா நான் உன்னை 1000 முறையாவது பார்த்திருப்பேன். கனவுல, என் மனசுக்குள்ள. அதான் திடீர்னு ஒருத்தர் உன்னை யாருன்னு கேட்டப்போ நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான். இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்காக என் மனசு திறந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நில்லுங்க. தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து தப்புதான். வேற வழி இல்ல. எல்லாமே என்னாலதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாம்னா எல்லாமே தான். நான் பண்ண தப்புக்கு நிரபராதியான என் ஃப்ரெண்ட்ஸுகளும் தண்டனை அனுபவிச்சாங்க. அவங்களோட இந்த பதில் நடவடிக்கையை வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் உனக்காக முயற்சி பண்றேன், முடிஞ்ச வரைக்கும். அப்புறம்
எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னல, மறந்துடுறேன். என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா போன ஜென்மத்துல எப்பவோ பார்த்து ஆசை தீராத ஒரு முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது எப்பவுமே. உங்க ஃப்ரெண்டை வெளியே கொண்டு வந்ததுக்காக உங்களை நேரா பார்த்து நன்றி சொல்லணும்னு நான் பல இடத்துல தேடினேன். இப்பதான் பார்க்க முடிஞ்சது. தேங்க்ஸ். போட்டுமா? ம். கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா? எதுக்கு? சும்மாதான். வேணாம், நானே போயிடுவேன். இல்ல, நானும் வருவேன். வா. நீ உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம். ஆனா நீ பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணுங்கிறத மறந்துடாத. வா. எதை செய்யலாம் எதை செய்ய வேணான்னு டிசைட் பண்ற அளவுக்கு பக்குவப்பட்ட பொண்ணு நீ. ஏன் நின்ட்ட? வா. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது ஓப்பனா நேராவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் போறேன். வந்து வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதையும் ஞாபகப்படுத்தாத. போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கொஞ்சம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நான் எங்க அண்ணன் கையில கொடுக்கல. அது எப்படி அவர் கைக்கு போயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்றது தானே வந்த? இல்ல, பின்ன நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அப்பனா உங்க அண்ணன் கிட்ட என்ன கூட்டு போவியா? அவங்க முன்னாடி நீ என்ன விரும்புறேன்னு சொல்லுவியா? சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப மரியாதை திரும்பி போ. போ. எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒண்ணு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தான் வேணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணங்க கிட்ட இத பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். போட்டுமா? சொல்லுங்க. நான் போறேன். நில்லு. நீ இப்ப என் மனசுல பெரிய சுமையா இருக்க. உன்னை முத பார்த்ததுல இருந்து என் மனசு குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் பாரு. சொல்லு. எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நீ என்ன விரும்புறேன்னு நான் முடிவு பண்ணிக்கலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். சரி,
விரும்பலன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டுமா? ஏன் இப்படி எல்லாம்? அப்போ நீ என்ன விரும்புறல்ல? நான் அப்படி சொல்லலையே. சரி, நீ விரும்பல. என்ன இது? நான் போறேன். நில்லு. ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு சொன்ன போதுமா? பல இடத்துல தேர்னேன்னு இன்னைக்கு போய் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து போய் சொல்லக்கூடாது. நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த என்ன பார்த்தத நானும் பார்த்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன்.